ஹலோ வியூவர்ஸ், இன்னைக்கு நம்ம வீட்டு டேஸ்டி கிச்சனில் நம்ம பார்க்க போகிறது சேனை கிழங்கு வறுவல். கருணைக்கிழங்கு வறுவலை நம்ம வீட்டு டேஸ்டி கிச்சனில் போட்டிருக்கோம். அதில் தோசைக்கல்லை எப்படி வறுத்தெடுக்கிறதுன்னு பார்த்தோம். இது கொஞ்சம் வித்தியாசமாக ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ணி எப்படி வறுக்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இப்படி கட் பண்ணி செஞ்சோம்னா குழந்தைங்களும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இது வரைக்கும் நம்ம வீட்டு டேஸ்டி கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணுங்கள். இந்த மாதிரி வித்தியாசமான ரெசிபிஸ் எங்கள் சேனலில் போட்டிருக்கோம். அதையும் பார்த்துட்டு கமெண்ட்ஸ் எங்களுக்கு சொல்லுங்கள். வாங்க இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு இந்த மாதிரி சேனைக்கிழங்கை எடுத்துக்கோங்க. அதை தோலை சீவிட்டு சுத்தம் பண்ணி வச்சுக்கோங்க. சுத்தம் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ணி வச்சுக்கோங்க. அதோடு கூட ஒரு 1/4 கப்பு தேங்காய் துருவல், 1 டீஸ்பூன் சோம்பு எடுத்துக்கோங்க. இந்த தேங்காய் நம்ம அரைக்க தான் போகிறோம், அதனால் நீங்கள் சில்லாகவும் எடுத்துக்கலாம். 2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள் எடுத்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு எடுத்துக்கோங்க. வானிலையில் ஒரு 2 டீஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. ஃபஸ்ட்டு நம்ம கிழங்கை போட்டு லைட்டாக ஃப்ரை பண்ணிக்கலாம். ஏன்னா அப்போ தான் அது வானிலையில் ஒட்டாமல் வரும். ஸோ அதனால் 2 டீஸ்பூன் எண்ணெய் விட்டு லைட்டாக ஃப்ரை பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகி வரும். ஸோ அது வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம தேங்காயும் சோம்பையும் சேர்த்து அரைச்சி வச்ச அதை இதில் ஊற்றிடலாம். அடுத்து 2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கோங்க. கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. நிறைய தண்ணி சேர்த்தா நம்ம கொஞ்சம் குழஞ்சி வந்துடும். அதனால் கொஞ்சம் அளவாக தண்ணி சேர்த்துக்கோங்க. இதை போட்டு இப்போ நல்லா கிளறி விட்டுக்கோங்க, எல்லா பக்கமும் படுற மாதிரி. இப்போ இதை மூடி வச்சிடலாம். சிம்மில் வச்சுக்கோங்க. ஒரு 5 மினிட்ஸ் கழித்து எடுத்துக்கலாம். பார்த்தீங்கன்னா இப்படி தண்ணியெலாம் வற்றி இருக்கும். ஸோ இந்த டைமில் நீங்கள் லைட்டாக பரட்டி விட்டுட்டு இப்போ நீங்கள் கிழங்கு எடுத்து அமுத்தி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும் வெந்திருக்கா வேகலையான்னு. வேகலைன்னா லைட்டாக தண்ணி தெளித்து மட்டும் வேக வச்சுக்கோங்க. வெந்துருச்சுன்னா நம்ம லைட்டாக 1 டீஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் விட்டு சிம்லேயே வச்சு ஃப்ரை பண்ணி எடுக்கணும். சிம்லேயே வச்சு ஃப்ரை பண்ணி எடுத்திங்கன்னா இந்த மாதிரி நமக்கு கிடைக்கும். இப்போ ரொம்ப சுவையான சேனைக்கிழங்கு வறுவல் நம்ம வீட்டு கிச்சனில் தயாராக இருக்குது. இதை உங்கள் வீட்டு கிச்சனில் ட்ரை பண்ணுங்கள். எங்கள் நம்ம வீட்டு டேஸ்டி கிச்சன் சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணுங்கள். இந்த மாதிரி வித்தியாசமான ரெசிபிஸ் எங்கள் சேனலில் போட்டிருக்கோம். அதையும் பார்த்து எங்களுக்கு கமெண்ட்ஸும் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.